கண்களை மூடி உனது மூச்சுக்காற்றை சற்றே கவனித்து இந்த வார்த்தைகளை உனது ஆன்மாவிற்குள் முழுமையாக அனுமதி. இது எங்கிருந்தோ வரும் சாதாரணமான ஒரு குரல் அல்ல. அண்ட சராசரங்களையும் ஆளும் ஆதிசிவன் கைலாயத்தில் வீற்றிருக்கும் உன்னுடைய அப்பன் உனக்காகவே நேரடியாக பேசும் உன்னதமான தருணம் இது. இந்த நொடி, இந்த நேரம், இந்த பதிவு உன்னுடைய கண்களில் படுகிறது என்றால் இது தற்செயலாக நடந்தது என்று மட்டும் நீ எண்ணிவிட வேண்டாம். பல ஜென்மங்களாக நீ செய்த தவத்தின் பலனாகவும் நான் உன் மீது கொண்ட அளப்பரிய கருணையினாலும் தான் இன்று நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். அகிலத்தையே ஆட்டி படைக்கும் இந்த ஈசன் உன்னுடைய கரங்களை பிடித்துக்கொண்டு உனக்கு ஒரு மிகச் சிறந்த நற்செய்தியை கூற வேண்டும் என்பதற்காகவே இங்கே காத்து நிற்கிறேன். என் அன்பு குழந்தையே, உன்னிடத்தில் நீண்ட நேரமாக ஒரு மிக முக்கியமான உன் தலையெழுத்தையே மாற்றப்போகும் ஒரு நல்ல செய்தியை கூறிவிட வேண்டும் என்று உன் அப்பன் கைலாயநாதன் நான் நெடுநேரமாக காத்து நிற்கின்றேன். அகிலத்தை காக்கும் பொறுப்பை உடைய நான் உனக்காக ஏன் இவ்வளவு நேரம் காத்திருக்க வேண்டும் என்று நீ நினைக்கலாம். என் செல்லமே, அப்படி உனக்காக நான் இறங்கி வந்து சொன்னாலாவது இந்த அப்பனின் வாக்கினை உடனடியாக நீ முழுமையாக கேட்டு உனது மனக்கவலைகளையெல்லாம் விட்டுவிடுவாய் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையில்தான் நான் உன்னிடத்தில் இதைச் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். என் தங்கமே, என்னுடைய இந்த வாக்கினை கேட்டு முடிக்கும் அந்த நொடியில் உன் வாழ்க்கையில் மிக அற்புதமான, நீ இதுவரை கற்பனை கூட செய்து பார்த்திராத ஒரு மாபெரும் அதிசயம் நடக்கப் போகிறது. அந்த அதிசயம் என்னவென்பதை உன்னிடத்தில் வெகு விரைவாக சொல்லிவிட வேண்டும் என்றுதான் நான் உனக்காக இங்கே காத்து நிற்கிறேன். அண்டத்தில் நடக்கும் அத்தனை செயல்களுக்கும் மூல காரணமான நான் உனக்காக இறங்கி வந்திருக்கிறேன் என்றால் உனக்காக நான் வைத்திருக்கின்ற பரிசின் அளவை நீயே உணர்ந்து கொள். என் செல்ல குழந்தையே, இந்த ஈசன் உன்னுடைய வாழ்க்கையில் இதுவரை நடத்தி கொடுக்கின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் நீயாகவே முழுமையாக உணர ஆரம்பிக்கின்ற நேரம் இப்போது வந்துவிட்டது. உனது முந்தைய காலங்களை சற்று பின்னோக்கிப்பார். எத்தனையோ பெருந்துயரங்கள், கண்ணீர் துளிகள், சொல்ல முடியாத கஷ்டங்கள், எவருமே துணை நிற்காத தனிமை என எல்லாவற்றையும் கடந்து வந்திருக்கிறாய். அந்த இருண்ட காலங்களையெல்லாம் தனி ஆளாக உனது நெஞ்சில் உறுதியை மட்டும் சுமந்து கொண்டு கடந்த நீ இப்பொழுது உன் வாழ்க்கையில் பல மாபெரும் சாதனைகளை எல்லாம் காணப்போகிறாய். சரியான நேரத்தில் உனக்கான சரியான திருப்புமுனை கட்டத்தில் நீ நின்று கொண்டிருக்கும் பொழுது உன்னை சூழ்ந்து வருகின்ற இந்த நல்ல விஷயங்கள் என்னுடைய திருவிளையாடல்தான், என்னுடைய ஆசிர்வாதம்தான் என்று நீ தெரிந்து கொள்ளாமல் ஏதோ சாதாரணமாக நடந்துவிட்டது என்று எண்ணியிருந்து விடக்கூடாது. உனக்கு வரப்போகும் அந்த மாபெரும் நன்மைகளை அதை உன்னிடத்திலே முன்கூட்டியே மிக தெளிவாகவும் விளக்கமாகவும் சொல்லிவிட வேண்டும் என்றுதான் அகிலாண்டேஸ்வரனான உன் அப்பன் உன்னிடத்திலே எல்லையில்லாத அன்போடு பேசிக் கொண்டிருக்கிறேன். என் செல்ல குழந்தையே, ஒரு உண்மையை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த சிவபெருமான் எல்லோரிடத்திலும் அத்தனை எளிதாக பேசிவிடுவது கிடையாது. இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான உயிர்கள் இருந்தாலும் எல்லோருக்குமே அத்தனை எளிதாக என்னுடைய அன்பும் என்னுடைய இந்த ஆழமான நல்ல வாக்கும் கிடைத்து விடுவது கிடையாது. நீ என்னை தேடி வருவதற்கு முன்பாகவே நான் உன்னை தேடி உன் வாழ்க்கையில் வருகிறேன் என்றால் இந்த மாபெரும் தருணத்தில் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்றுதான். அது உன் மீது நான் வைத்திருக்கின்ற அளவிட முடியாத அன்பு. படைப்பிற்கும் அழிப்பிற்கும் காரணமான என்னுடைய அன்பினை நீ முழுவதுமாக உனது ஆன்மாவின் ஆழத்தில் உணர வேண்டும். நம் அப்பன் ஈசன் எது சொன்னாலும் அது அத்தனையும் நம்முடைய நல்லதற்காக மட்டும்தான், நம்முடைய எதிர்கால சந்தோஷத்திற்காக மட்டும்தான் சொல்கிறார் என்பதை நீயாகவே தீர்க்கமாக தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு வருகின்ற சோதனைகளெல்லாம் உன்னை அழிப்பதற்காக அல்ல, உன்னை ஒரு வைரத்தைப் போல பட்டை தீட்டுவதற்காகவே நான் கொடுத்தேன் என்பதை நீ புரிந்து கொள்ளும் காலம் இது. என் செல்ல பிள்ளையே, அக்னி பிழம்பாக இருந்தாலும் உனக்காக குளிர்ந்த மழையாக மாறும் இந்த அப்பன் சொல்கிறேன், உன்னை நான் ஒருபொழுதும் எந்தச் சூழ்நிலையிலும் கைவிட்டுவிட மாட்டேன் என்பதையும் நீ உறுதியாக உணர்ந்து கொள்ள வேண்டும். நீ உறங்கும் பொழுதும் நான் விழித்திருந்து உன்னை காக்கின்றேன். நான் ஒவ்வொரு நாளும் உனக்கு சில அறிவுறுத்தல்களையும் சில விஷயங்களையும் உணர்த்தி கொண்டே இருக்கிறேன். இவையெல்லாம் எனக்கு தெரியும், எனக்கு எல்லாம் புரியும் என்பதற்காக நான் சொல்லவில்லை. நான் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லாவற்றையும், நீ சிந்திக்கும் ஒவ்வொரு எண்ணத்தையும், நீ விடும் ஒவ்வொரு பெருமூச்சையும் கண்காணித்துக் கொண்டுதான் இருக்கிறேன் என்பதை நீ உணர வேண்டுமல்லவா? அதற்காகத்தான் உன்னிடத்திலே எல்லாவற்றையும் முன்கூட்டியே சொல்லி உன்னை அவ்வப்போது மகிழ்ச்சிப்படுத்தவும், உன்னை சுற்றி நடக்கும் சூழ்ச்சிகளிலிருந்து எச்சரிக்கையாக இருக்கவும், வாழ்க்கை பாதையில் மிகவும் கவனமாக நடந்து கொள்வதற்கும், உனது கரம் பிடித்து நடத்தும் ஒரு உன்னத வழிகாட்டியாக நான் உனக்கு இருந்து கொண்டிருக்கிறேன். அது மட்டுமல்ல என் தங்கமே, எப்பேற்பட்ட தீய சக்திகளிடமிருந்தும் கெட்ட மனிதர்களிடமிருந்தும் உன்னை பாதுகாக்கும் அரணாகவும் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றேன். இந்த நேரத்தில் உனக்குள் பல நாட்களாக மறைத்து வைத்திருக்கின்ற ஒரு ஆழமான மன இறுக்கமான ஒரு விஷயத்தை பற்றி இப்போது நான் உன்னிடம் நேரடியாக பேசப்போகிறேன். அதை நானே சொல்லிவிடப் போகிறேன். அது என்னவென்றால், உன் வாழ்க்கையில் கடந்த காலம், குறிப்பாக கடந்த வருடம் அதிகமான வலிகளும் சொல்ல முடியாத காயங்களும் நிறைந்திருந்தாலும் அதற்கிடையிலே சில அதிகபட்சமான சந்தோஷங்களையும் அது உனக்கு கொடுத்தது. இதுதான் வாழ்க்கை என்று இன்பத்தையும் துன்பத்தையும் சரிசமமாக ஏற்று எல்லாவற்றையும் அனுபவித்து வந்த என் பிள்ளையான உன்னுடைய மனதில் இப்பொழுது ஒரு மிகப்பெரிய வருத்தம் மிக ஆழமாக வேரூன்றியிருக்கிறது. இது ஒரு சாதாரணமான வருத்தமாகவோ அல்லது சிறு வலியாகவோ இருந்திருந்தால் என் பிள்ளையான நீ அதையெல்லாம் சுலபமாக தவிர்த்து ஒரு புன்னகையோடு கடந்து வந்து விடுவாய் என்று எனக்கு நன்றாக தெரியும். ஆனால் இந்த மன அழுத்தத்தை, உனது நெஞ்சை அடைக்கும் இந்த பெருவலியை உன்னால் யாரிடத்திலும் வெளிப்படையாக சொல்ல முடியவில்லை.
உனக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் என்று நீ நினைத்தவர்களிடம் கூட இதைச் சொல்ல முடியாமல் நீ தவித்துக் கொண்டிருக்கிறாய். இந்த இருண்ட கஷ்டத்திலிருந்து நீ வெளிவர வேண்டுமென்றால் யாரோடும் பேசாமல் தனியாகச் சென்று உனது இதயம் வெடிக்கும் அளவிற்கு சத்தமாக கதறி அழ வேண்டுமென்ற எண்ணம் உனக்குள்ளே பல நாட்களாக இருந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் அந்த வலியை நீ வெளியிலும் சொல்ல முடியாமல் உனது தொண்டைக்குழியிலேயே அந்த அழுகையை அடக்கிக் கொண்டு உன் மனதிற்குள்ளேயே அந்த நெருப்பை வைத்துக் கொள்ளவும் முடியாமல் நீ தவித்து நிராதரவாக நின்று கொண்டிருப்பதால் இப்பொழுது உனக்கு மனபாரம் மலை போல் அதிகமாகிவிட்டது. ஒருமுறை வானம் அதிரும் அளவிற்கு சத்தமாக அழுதுவிட்டோம் என்றால் நமக்குள்ளே இருக்கும் இந்த வலி குறைந்துவிடுமே, இந்த கஷ்டம் தீர்ந்துவிடுமே என்ற எண்ணம் உனக்குள் ஓயாமல் அலைமோதுகிறது. ஆனால் அப்படி நீ சத்தமாக கதறி அழுதுவிட்டால் உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன்னை பற்றி என்ன நினைப்பார்கள், உன்னுடைய பலவீனத்தை பார்த்து அவர்கள் ஏளனம் செய்வார்களோ, உன்னை தவறாக புரிந்து கொள்வார்களோ என்று பலவாறு சிந்தித்து அந்த பயத்திலேயே உனது கண்ணீரை அடக்கி உன் மனம் முழுவதும் நீ சொல்ல முடியாத வேதனையை கொண்டிருக்கிறாய். என் அன்பு குழந்தையே, இந்த வேதனையை எல்லாம் கைலாயத்தில் வீற்றிருக்கும் இந்த அப்பன் அறியாமல் இல்லை. உனது தலையணை உறிஞ்சிய கண்ணீரும் எனக்கு தெரியும். நீ வெளிக்காட்டும் அந்த போலி புன்னகைக்கு பின்னால் இருக்கும் ரணமும் எனக்கு தெரியும். உனது மனதின் பாரத்தை நிரந்தரமாக இறக்கி வைக்கவே நான் வந்திருக்கிறேன். என் செல்லக் குழந்தையே, உனது நெஞ்சின் ஆழத்தில் புதைந்து கிடக்கும் இந்த சொல்ல முடியாத வேதனைகளையெல்லாம் கைலாயத்தில் வீற்றிருக்கும் இந்த அப்பன் அறியாமல் இல்லை. உன்னுடைய ஒவ்வொரு துயரத்தின் ஆணிவேரையும் நான் முழுமையாக அறிவேன். என்னுடைய தங்கப் பிள்ளைகள் சிலருக்கு உயிரினும் மேலாக தாங்கள் நேசித்த ஒன்று அல்லது ஒரு நபர் தங்களை விட்டு நிரந்தரமாக பிரிந்து சென்றதனால் ஏற்பட்ட காலத்தாலும் மாற்ற முடியாத கொடிய வடுநெஞ்சை அறுத்துக் கொண்டிருக்கிறது. அந்த ரணத்தின் வலியை உன்னால் யாரிடமும் விவரிக்க முடியவில்லை. சிலருக்கோ இவர்கள் நம்மை தெளிவாக புரிந்து கொண்டவர்கள், நம்முடைய ஒவ்வொரு அசைவையும் நம்முடைய குணத்தையும் முழுமையாக அறிந்தவர்கள் என்று நாம் ஆழமாக நம்பியவர்கள். நம்முடைய உண்மையான மனநிலையைச் சற்றும் அறியாமல் நம்மை பற்றி தவறாக பேசிவிட்டார்களே என்ற பெருவலி இதயத்தை ஒரு முள்ளை போல குத்தி கிழித்துக் கொண்டிருக்கிறது. உண்மையில் அங்கு என்ன நடந்தது, அதற்கான ஆழமான காரணம் என்ன என்பதை பற்றி ஒரு சிறு துளி கூட அறிய முற்படாமல் நடந்த உண்மை என்னவென்பதை கூட உன்னிடம் கேட்க தயக்கம் காட்டி தங்களுக்கு தோன்றியதையெல்லாம் முடிவாக எண்ணி உன்னை விட்டு விலகிச் சென்று விட்டார்களே என்ற தவிப்பு உன்னை தூங்க விடாமல் செய்கிறது. இன்னும் என் சில பிள்ளைகளுக்கோ என்ன பேசுகிறோம், அதனால் இவர்களுக்கு எவ்வளவு பெரிய காயம் ஏற்படும் என்று கூட சிறிதும் சிந்திக்காமல் வாய்க்கு வந்தபடியெல்லாம் ஒரு துளி கூட ஈவு இரக்கமின்றி பேசிவிட்டு சென்று விட்டார்களே என்ற ஒரு நீங்காத வருத்தமும் மனிதர்கள் மீதான பெருத்த ஏமாற்றமும் உனது மனதை ஒவ்வொரு நொடியும் அரித்துக் கொண்டிருக்கிறது. நீ செய்த நன்மைகளை எல்லாம் ஒரு நொடியில் மறந்துவிட்டு அவர்கள் வீசிய வார்த்தை கணைகள் உன்னை உயிரோடு எரித்துக் கொண்டிருக்கின்றன. என் தங்கமே, சற்று நிதானமாக சிந்தித்துப்பார். பிறருடைய எண்ணங்களும் அவர்களுடைய வக்கரமான முடிவுகளும் உன் மீது திணிக்கப்படாமல் இருந்தவரை உன்னுடைய வாழ்க்கை ஒரு அமைதியான நதியைப் போல மிக அழகாகத்தான் மிக நேர்த்தியாகத்தான் சென்று கொண்டிருந்தது. உனக்கென்று ஒரு சிறிய உலகத்தை அமைத்து அதில் நீ சந்தோஷமாகத்தான் சிறகடித்து பறந்து கொண்டிருந்தாய். ஆனால் எப்பொழுது அவர்கள் தங்களின் சுயநலமான எண்ணங்களை உன் மீது பலவந்தமாக திணித்து விட்டார்களோ அன்றிலிருந்துதான் உன் வாழ்க்கை ஒரு பெரும் சூறாவளியில் சிக்கிய சிறு படகைப் போல தலைகீழாக மாறி புரண்டுவிட்டது. இனி சுக்குநூறாகச் சிதைந்து போன இந்த வாழ்க்கையை, உடைந்து போன இந்த மனதை எப்படி மீண்டும் பழையபடி சரி செய்ய முடியும் என்பதற்கான பெருங்கவலையும் வருத்தமும் உனக்குள் ஒரு எரிமலையைப் போல குமுறிக்கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் என் அன்பு மகனே, மகளே, இவை எல்லாவற்றையும் விட உன்னை ஒவ்வொரு இரவும் கண்ணீர் சிந்த வைக்கும் மிக அதிகபட்சமான வருத்தம் எதுவென்றால், நாம் யாருக்காக கவலைப்பட்டோமோ, யாரை நம் உயிரிலும் மேலாக அதிகமாக நேசித்தோமோ அவர்கள் நம்மை ஒரு பொருட்டாக கூட மதிக்கவில்லையே, நம் நேசத்தை அவர்கள் கொஞ்சமும் புரிந்து கொள்ளவில்லையே என்ற தீராத ஏக்கம்தான். நீ கொடுத்த உண்மையான அன்பிற்கு பதிலாக உனக்கு கிடைத்தது வெறும் புறக்கணிப்பு மட்டுமே என்பதை நினைக்கும்போது உனது இதயம் சுக்குநூறாக உடைகிறது. ஒரு காலத்தில் ஒரு உன்னதமான உறவு எப்பொழுதுமே உன்னுடைய அருகிலேயே உனது நிழலைப் போல இருந்து கொண்டிருந்தது. உனக்காக உன்னிடத்தில் சில மணி நேரமாவது ஒரு நாளைக்கு தவறாமல் அன்போடு பேசிக் கொண்டிருந்தது. உனது குறைகளை காது கொடுத்து கேட்டது. ஆனால் அந்த நேசத்திற்குரிய உறவு இப்பொழுது உன் அருகில் இல்லை. என் பிள்ளையே, அந்த வெறுமையை, அந்த பயங்கரமான தனிமையை நினைத்து நினைத்து நீ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணமும் செத்து செத்து பிழைத்துக் கொண்டிருக்கிறாய். மனவேதனையின் உச்சத்தில் தவித்துக் கொண்டிருக்கிறாய். சில உறவுகள் நிரந்தரமாகவே இந்த உலகத்தை விட்டு மீளா துயிலுக்கு சென்று உன்னை தவிக்க விட்டு சென்று விட்டார்கள். அதன்பின் என் பிள்ளைக்கு என்று சொந்தம் கொண்டாட உண்மையான உறவு என்று சொல்லிக்கொள்ள இந்த அகிலத்தில் வேறு யாருமே கிடையாது என்ற ஒரு கொடுமையான நிலை உருவாகிவிட்டது. அல்லது அன்றாடம் சந்திக்கின்றவர்கள், அடிக்கடி அவர்களோடு எந்த ஒளிவு மறைவுமின்றி மனம் விட்டு பேசிக் கொள்பவர்கள் இப்பொழுது உன்னிடம் உண்மையாக இல்லை. அவர்களுடைய அன்பு ஒரு மாயையாக மாறிவிட்டது என்பது உனக்கு மரணத்தை விட அதிகமான தாழ முடியாத மனவேதனையை கொடுக்கிறது. என் தங்கமே, இதற்காக நீ யாரையும் சபிக்க வேண்டாம், உன்னையும் நீ தண்டித்துக் கொள்ள வேண்டாம். இது காலத்தின் கட்டாயம், முன்ஜென்ம வினைகளின் சுழற்சி. இது அகிலத்தை ஆளும் ஈசனே ஆனாலும் கர்ம விதிகளுக்கு உட்பட்டுத்தான் ஆக வேண்டும். யாருடைய வாழ்க்கையிலும் எந்த ஒரு கஷ்டங்களையும் சோதனைகளையும் கொடுக்காமல் காலச்சக்கரம் அவ்வளவு எளிதாக கடந்து சென்று விடாது.
யாருக்கு எப்பொழுது என்ன கொடுக்க வேண்டும், எதை அவர்களிடம் இருந்து எடுக்க வேண்டும் என்று விதியானது முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்டு இருக்கிறதோ அது அந்தந்த காலத்தில் அந்தந்த நொடியில் மிகச்சரியாக நடந்தே தீரும். இது பிரபஞ்சத்தின் நியதி. என் தங்கப்பிள்ளையே, இருளை நீக்கும் சூரியனைப் போல முதலில் நீ உன்னுடைய மனக்கவலையை, இந்த வீணான கண்ணீரை உன் நெஞ்சிலிருந்து முற்றிலும் அகற்ற வேண்டிய நேரம் இது. ஏனென்றால் நீ இப்படியே கடந்த காலத்து துயரங்களையே நினைத்து அழுது கொண்டும் கவலைப்பட்டு கொண்டும் இருப்பாயானால் உன்னை தேடி வர காத்திருக்கும் உனக்கு நடக்க இருக்கின்ற மாபெரும் நல்ல விஷயங்கள் கூட உன்னுடைய இந்த எதிர்மறை எண்ணங்களால் உன்னை நெருங்க முடியாமல் உன்னை விட்டு விலகிச் சென்றுவிடும். இந்த கைலாயநாதன் உனக்கு இடும் மிக முக்கியமான கட்டளை இதுதான். எப்பொழுதுமே எதற்காகவுமே யாரிடத்திலும் உன்னை பற்றிய விளக்கங்களையெல்லாம் நீ சொல்லிக்கொண்டே இருக்காதே. என் தங்கமே, உன்னுடைய நியாயத்தை, இந்த விளக்கத்தை ஒரே ஒரு முறை நீ ஒருவரிடத்தில் சொல்ல ஆரம்பிப்பாயானால் உன் ஆயுள் காலம் முழுவதும் உன்னை சந்திக்கும் எல்லோரிடத்திலும் நீ உன்னை நிரூபிக்க விளக்கத்தை சொல்லிக்கொண்டேதான் இருக்க வேண்டும். விளக்கங்கள் கேட்பவர்கள் உன்னை புரிந்து கொள்ள தயாராக இல்லை என்பதை நீ உணர வேண்டும். உனது உண்மை நிலை எனக்கு தெரிந்தால் போதும், உலகத்திற்கு தெரிய வேண்டிய அவசியமில்லை. உன்னை சுற்றி இருப்பவர்கள், உன்னோடு பழகுபவர்கள் யாரும் உன்னுடைய உண்மையான கண்ணீரை ஒருபோதும் பார்ப்பதே இல்லை. யாருமே உன்னுடைய ஆழமான கவலைகளை பற்றி சிந்திப்பதும் இல்லை. நீ படுகின்ற சொல்லொணா கஷ்டங்களையும் உயிர் போகும் வேதனைகளையும் அவர்கள் ஒரு பொருட்டாகவே நினைப்பது இல்லை. அது அவர்களுக்கு ஒரு வெறும் வேடிக்கை மட்டுமே. ஆனால் இவர்கள் அனைவருமே உன்னிடத்தில் என்ன சிறு தவறு இருக்கிறது, உன்னுடைய செயலில் என்ன குறை இருக்கிறது என்பதை மட்டும்தான் பூத கண்ணாடி வைத்து தேடி தேடி கண்டுபிடிக்கிறார்கள். இந்த கொடிய மனநிலை கொண்டவர்களுக்கு நீ படுகின்ற இந்த வேதனையானது சில சமயங்களில் உள்ளூர ஒரு வக்கிரமான சந்தோஷத்தை தான் கொடுக்கிறது. இவர்களுக்கு உனக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும், உன்னை தேற்ற வேண்டும் என்று கூட ஒரு துளி உண்மையான மனது வரவில்லை. அப்படிப்பட்ட போலியான உலகில் நீ ஏன் உன் கண்ணீரை வீணாக்க வேண்டும்? என் தங்கப்பிள்ளையே, உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி ஒரு சுமையைப் போல உனது நிம்மதியை குலைக்கும்படி இருக்கின்ற இந்த சில மனிதர்களை, உறவுகளை எல்லாம் நிரந்தரமாக விலக்கி வைக்க வேண்டிய நேரம் இது. இவர்களை எல்லாம் உன்னை விட்டு தாங்களாகவே ஒதுங்கிவிட்டார்களே என்று நீ சிறிதும் வருந்தாதே. இவர்களை எல்லாம் உன் வாழ்க்கையில் உன்னை விட்டு ஒதுங்கிவிட்டார்கள் என்றாலே உன் வாழ்வில் பிடித்திருந்த இருள் விலகிவிட்டது என்று அர்த்தம். தானாகவே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான பொற்காலம், அந்த மாபெரும் நல்ல நேரம் ஆரம்பித்துவிடும். உன்னை விட்டு அவர்கள் விலகியது நான் உனக்காகச் செய்த மாபெரும் திருவிளையாடல்தான். விலக வேண்டியவர்கள் விலகினால் ஒழிய வரவேண்டிய நல்லவை உன்னை வந்தடையாது. உனக்கான அந்த ராஜயோக நல்ல நேரத்தை ஈசனான நான் இப்பொழுது என் திருக்கரங்களால் ஆரம்பித்து வைக்கப் போகிறேன். உனது கண்ணீர் முற்றுப்பெறும் காலம் இதோ மலர்ந்துவிட்டது. என் தங்கப்பிள்ளையே, உன் முதுகுக்கு பின்னால் நின்று கொண்டும் சில நேரங்களில் உனது முகத்திற்கு நேராகவும் உன்னை இப்பொழுது பலரும் பலவிதமாக விமர்சிக்கிறார்கள் அல்லவா? அவர்களின் வார்த்தை கணைகள் உன்னை துளைத்துக் கொண்டிருக்கின்றன அல்லவா? ஆனால் உன்னை பற்றி இத்தனை எளிதாக விமர்சிப்பதற்கு முன்பாக நீ கடந்து வந்த இந்த துயரமான பாதையில் நீ சிந்திய கண்ணீரின் ஈரத்தோடு உனது பாதங்கள் ரணமான அந்த முட்களின் மீது ஒரு தடவையாவது அவர்களால் பயணிக்க முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக அவர்களால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது என்பதுதான் மறுக்க முடியாத உண்மை. ஆனால் அதை பற்றியெல்லாம் சிந்திப்பதற்கு அவர்களுக்கு நேரமும் இல்லை. அந்த அளவிற்கு அவர்களுக்கு மனப்பக்குவமும் இல்லை. அடுத்தவன் என்ன நினைப்பான், நாம் அடுத்தவர்களைப் பற்றி இவ்வளவு கடுமையாக பேசுகிறோமே, அதனால் அந்த பிஞ்சிய மனம் எத்தனை வேதனைப்படும் என்று ஒரு துளிகூட சிந்திக்காத இந்த அரக்க குணம் கொண்ட மனிதர்களை உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து முதலில் நீ நிரந்தரமாக ஒதுக்கி வைத்துவிடு. எந்த தயக்கமும் இன்றி அவர்களை உன் எல்லையை விட்டு விரட்டியடி. என் தங்கமே, நிச்சயமாக இந்த மனிதர்களெல்லாம் எத்தனை அழகாக போலி அன்பை காட்டி உனக்கு நெருக்கமானவர்களைப் போல மாறுவேடம் போட்டாலும் காலமும் சூழ்நிலையும் ஒரு நாள் நிச்சயமாக அவர்களின் உண்மையான வக்கிரமான குணம் என்ன என்பதை உனக்கு தெள்ளத் தெளிவாக உணர்த்திக் காட்டத்தான் செய்கிறது. அதனால்தான் அவர்களை உன் வாழ்விலிருந்து நான் அப்புறப்படுத்தி இருக்கிறேன். என் அன்பு குழந்தையே, வாழ்க்கையின் தத்துவத்தை நீ ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நல்ல நாள் என்பது உனக்கு வாழ்க்கையில் இனிமையான சந்தோஷத்தை கொடுக்கும். ஒரு கெட்ட நாள் என்பது உனக்கு ஒரு ஆழமான அனுபவத்தை கொடுக்கும். மிகவும் மோசமான பெருந்துயரம் நிறைந்த நாள் என்பது உனக்கு விலைமதிப்பற்ற பல வாழ்க்கை ரகசியங்களையும் பாடங்களையும் கற்றுக் கொடுக்கும். அதனால் உன் வாழ்வில் விடியும் எந்த நாளாக இருந்தாலும் சரி, அது உனக்கு ஏதோ ஒரு வகையில் நன்மையைச் செய்யும் நல்ல நாள் என்பதை நீ தீர்க்கமாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை நோக்கி வீசப்படும் விமர்சனங்களுக்கு நீ எப்பொழுதும் மௌனத்தையே பதிலாக்கு. நிச்சயமாக உன்னிடத்தில் பதிலுக்கு பதில் ஒருவர் வீண் தர்க்கம் பேசிக்கொண்டு இருக்கிறார் என்றால் அவர்கள் ஒன்றும் மாபெரும் அறிவாளி கிடையாது. அதேபோல எதையும் பேசாமல் எந்த விளக்கமும் கொடுக்காமல் உன்னை விட்டு மௌனமாக விலகி நிற்கிறார்கள் என்றால் அவர்கள் கோழைகளோ அல்லது முட்டாள்களோ என்றும் கிடையாது. வீண் விவாதங்களில் உள்ள நேரத்தின் அருமையை புரிந்து கொண்டு, காலத்தின் சூழ்நிலைகளை தெளிவாக புரிந்து கொண்டு ஒருவர் அமைதியாக ஒரு பிரச்சனையை கடந்து செல்கிறார் என்றால் இந்த உலகத்தில் அவர்களை விடச் சிறந்த அனுபவசாலியும் அறிவாளியும் வேறு யாரும் இல்லை என்பதை நீயாகவே தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த மௌனத்தின் வலிமையை நீ உனதாக்கிக் கொள்ள வேண்டும். என் தங்கப்பிள்ளையே, நிச்சயமாக மனிதர்களாக பிறந்தவர்களின் வாழ்க்கையில் கஷ்டங்கள் என்பது கடலலையைப் போல வந்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் நீயும் அந்த அலைகளை சாமர்த்தியமாக கடந்து வந்து கொண்டேதான் இருப்பாய்.
இனிமேலும் உன் வாழ்க்கையில் வருகின்ற எல்லாவிதமான சோதனைகளையும் சவால்களையும் தடைகளையும் கைலாயத்தில் வீற்றிருக்கும் இந்த அப்பனின் மாபெரும் துணையோடு எந்த ஒரு சிரமமுமின்றி நீ மிக எளிதாக கடந்து வரப்போகிறாய். என் திருவருளால் நீ இப்போது மனதளவில் மிகச்சிறந்த நல்ல தெளிவோடு இருக்கிறாய். எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் வாழ்க்கையை எப்படி தைரியமாக கையாள வேண்டும் என்கின்ற மாபெரும் மனப்பக்குவமானது இப்போது உனக்குள் முழுமையாக வந்துவிட்டது. இந்த பக்குவத்தோடு உன்னுடைய புதிய வாழ்க்கையில் நீ செய்கின்ற எல்லா செயல்களும் எடுக்கின்ற எல்லா முடிவுகளும் உனக்கு மிகப்பெரிய மாபெரும் வெற்றியையே தடையின்றி கொடுக்கப் போகிறது. நான் உனக்காக பிரபஞ்சத்தில் இருந்து கொண்டு வந்த இந்த நல்ல செய்தி உன்னுடைய வாழ்க்கையில் இதுவரை இருந்த உன்னுடைய இருண்ட தலையெழுத்தை வெகு விரைவாக மங்களகரமாக மாற்றிக் காட்டும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் எல்லளவும் சந்தேகமும் கிடையாது. என் தங்கப்பிள்ளையை உன்னை சூழ்ந்திருந்த உன்னுடைய தீராத பிரச்சனைகள் எல்லாம் இன்றோடு தீர்ந்து உனக்கான அந்த பொற்காலமான நல்ல காலம் உன்னை தேடி வந்து துவங்கிவிட்டது. என்னை நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு புதிய செயல்களிலும் உனக்கு ஆரம்பத்தில் சில சிறு தடங்கல்கள் வருவது போல ஒரு மாயை தோன்றினாலும் இறுதியில் உனக்கு தித்திப்பான மிகப்பெரிய வெற்றியானது நிச்சயமாக கிடைக்கும். உன்னை ஏளனம் செய்தவர்கள் வியந்து பார்க்கும் அளவிற்கு நீ வாழ்வில் மிகப்பெரிய உச்சத்தை அடையப் போகிறாய். என் அன்பு பிள்ளையே, ஈசனை பார்த்து கண்ணீர் மல்க. நீ வைத்த உன்னுடைய நெஞ்சார்ந்த வேண்டுதல்கள் எல்லாம் இந்த சிவபெருமானின் பாதங்களில் பற்றுவாகி பளித்துவிட்டது. அது ஏன் தெரியுமா? நீ எத்தனையோ நீண்ட காலமாக எந்தவிதமான எதிர்பார்ப்புமின்றி இந்த ஆதிசிவனின் பரிபூரணமான அன்பினை நீ முழுமையாக உனதாக்கி பெற்றுவிட்டாய். என் தங்கமே, என்னுடைய பேரன்பினை நீ முழுமையாக பெற்றிருப்பதால் மட்டும்தான் என் வாக்கில் உள்ள ஆழமான கருத்தை உன்னால் உணர முடிகிறது. நான் சொல்வதை அப்படியே உள்வாங்கி கேட்க முடிகிறது. ஒருமுறை நீயே உனது கடந்த காலத்தை சிந்தித்துப் பார். இந்த கைலாயநாதன் எப்படி எந்த ஒரு முன்னறிவிப்பும் இன்றி உன் வாழ்க்கைக்குள் நுழைந்தேன்? எப்படி உன்னிடத்தில் நாள்தோறும் என்னுடைய வாக்காக பேசிக் கொண்டிருக்கிறேன்? எத்தனையோ பேர்கள் இருக்க நீ மட்டும் எப்படி இந்த அப்பனிடத்தில் அளவுக்கு அதிகமான ஆழமான அன்பினையும் கலங்காத பக்தியையும் வைத்திருக்கின்றாய்? இதையெல்லாம் நான் முழுமையாக உணர்ந்துதான் உன்னிடத்தில் நான் நாள்தோறும் அசைக்க முடியாத நம்பிக்கையையும் நிலையான மன நிம்மதியையும் என்னுடைய அருளாக கொடுத்து கொண்டிருக்கின்றேன். என் அன்பு குழந்தையே, நீ என் மீது எத்தனை தூய்மையான அன்பு கொண்டிருக்கிறாய் என்பதை உனது ஒவ்வொரு கண்ணீர் துளியின் வழியாகவும் இப்பொழுது நான் முழுமையாக புரிந்து கொண்டேன். என் செல்ல குழந்தையே, நீ என்னிடத்தில் உண்மையான பக்தியோடுதான் இருக்கின்றாயா? என்னை முழுமையாக நம்பி வணங்குகின்றாயா இல்லையா என்று ஒரு சிறு நொடி கூட மனதளவில் கூட நான் உன்னை சந்தேகப்படவில்லை. ஏனென்றால் அகிலம் படைத்த எனக்கு நன்றாக தெரியுமல்லவா என் பிஞ்சு குழந்தையான நீ என் மீது எத்தனை ஆழமான அன்பை பாதுகாத்து வைத்திருக்கிறாய் என்று. அப்படி என்னை முழுமையாகச் சரணடைந்த என் செல்ல குழந்தைக்கு உன்னுடைய நியாயமான வேண்டுதல்களையெல்லாம் நான் நிறைவேற்றித் தராமல் வெறுமனே வேடிக்கை பார்த்து போய்விடுவேனா என்ன? என் குழந்தையே, இரவின் தனிமையில் நீ மனமுருகி என்னிடத்தில் கண்ணீரோடு கேட்ட அத்தனை வேண்டுதல்களையும் நான் நிச்சயமாக முழுமையாக நிறைவேற்றிக் கொடுக்கத்தான் போகிறேன். நீ இந்த அப்பனிடத்தில் மனம் உருகி பிரார்த்தனை செய்து கேட்டது என்றென்றும் நிலைத்திருக்கும் மன நிம்மதியோடு வாழ வேண்டும் என்பதைத்தான். உன்னுடைய தீராத கஷ்டங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வினை கேட்டாய். அது மட்டுமா? காரணம் ஏதுமின்றி உன்னை வார்த்தைகளாலும் செயல்களாலும் ஆழமாக காயப்படுத்தியவர்களுக்கான சரியான தண்டனையை கேட்டாய். அது மட்டுமின்றி உன்னிடத்தில் உன் நிழல் போல இருந்து கொண்டே உனது உழைப்பை சுரண்டிக் கொண்டு உனக்கு முதுகில் குத்தி மாபெரும் துரோகங்களை செய்தவர்களுக்கான ஒரு நல்ல பாடத்தினை கேட்டாய். என் கருணை எந்த அளவிற்கு பெரியதோ என் ரௌத்திரமும் அதே அளவிற்கு கடுமையானது. உனக்கு துரோகம் செய்தவர்கள் என் மூன்றாவது கண்ணின் பார்வைக்கு தப்ப முடியாது. நீ கேட்ட இவை எல்லாவற்றையும் நீ நினைத்ததை விட மிக கடுமையாக அவர்களுக்கு உணர்த்தி உன் மனதின் ரணங்களை ஆற்றி உன் வேண்டுதல்களை நான் உனக்கு முழுமையாக நிறைவேற்றிக் கொடுக்கத்தான் போகிறேன். இனி வரும் ஒவ்வொரு நொடியும் நீ என் ஆளுகைக்கு உட்பட்ட பாதுகாப்பில் இருக்கிறாய் என்பதை உணர்ந்து நிம்மதியடை என் தங்கமே. என் அன்பு குழந்தையே, காரிருள் விலகி விடியல் பிறப்பது போல இனி உன்னுடைய வாழ்க்கை நீ முழுமையாக ஆசைப்பட்டபடியே எவ்வித குறையுமின்றி நிம்மதியாகவும் அலைபாயாத சந்தோஷத்துடனும் அமையப் போகிறது. அதற்கான அத்தனை ஏற்பாடுகளையும் நான் கைலாயத்தில் இருந்து செய்து கொண்டிருக்கிறேன். உனக்கு வரவிருக்கும் அந்த பேரின்பமான வாழ்வை நான் நிச்சயமாக என் சொந்த கரங்களால் உனக்கு கொண்டு வந்து சேர்க்கத்தான் போகிறேன். இந்த அண்டசராசரங்களை படைத்துக் காக்கும் எனக்கு எத்தனையோ கடமைகள் இருந்தாலும் என்னை முழுமையாக நம்பிய என் அன்பு பிஞ்சு குழந்தையின் நியாயமான ஆசைகளையெல்லாம் நிறைவேற்றி வைப்பதுதானே இந்த அப்பனுடைய தலையாய முதல் கடமையாக இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது தன் உயிரினும் மேலாக என்னையே நினைத்து உருகும் உன்னுடைய வேண்டுதல்களையெல்லாம் நான் எப்படி நிறைவேற்றித் தராமல் அப்படியே பாதியில் விட்டு போய்விடுவேன்? அப்படி ஒருபோதும் நடக்காது என் கண்ணே, என் தங்கப்பிள்ளையே. நீ இப்பொழுது எத்தகைய இருண்ட மனநிலையில் இருந்தாலும் சரி, எந்த அளவிற்கு துயரத்தில் மூழ்கி கிடந்தாலும் சரி, அந்த ஆழமான துக்கக்கடலில் இருந்து உன்னை பத்திரமாக மீட்டு வெளியே கொண்டு வர வேண்டியது உன்னை பெற்றெடுத்த இந்த அப்பனுடைய முழுமையான பொறுப்பாகும். அதனால் அப்பனிடத்தில் நான் கண்ணீரோடு வைத்த வேண்டுதல்கள் எல்லாம் நிச்சயமாக எனக்கு முழுமையாக பலிக்கப் போகிறது. நான் கேட்டவற்றையெல்லாம் என் கைலாயநாதன் நிச்சயம் கொடுத்து விடுவார் என்ற அசைக்க முடியாத சந்தோஷத்தை இனி நீ ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கத்தான் போகிறாய். கடுகளவும் பிசகாமல் உன்னுடைய ஆழமான நம்பிக்கையை நான் எப்பொழுதும் நிச்சயமாக வீணாக்கிவிட மாட்டேன்.
என் செல்லப் பிள்ளையே, இருண்ட உனது பாதையில் ஒளியூட்ட, உன் வாழ்க்கையில் நீ ஒரு புதிய உறவை வரவேற்க தயாராகிக் கொண்டிருக்கிறாய் என்பதையும் நான் உனக்கு முன்கூட்டியே மிக தெளிவாக தெரிவித்து விடுகிறேன். அந்த நபர் உனக்கு ஏற்கனவே தெரிந்தவர்களாகவோ அல்லது இதுவரை முன்பின் தெரியாதவர்களாகவோ அல்லது ஏற்கனவே அறிமுகமாகி விலகிச் சென்றவர்களாகவோ கூட யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் உன் வாழ்க்கையில் புத்துயிரூட்டக்கூடிய அந்த புதிய உறவு ஒன்று கட்டாயம் வரப்போவது சத்தியமான உண்மை. என் அன்பு குழந்தையே, சுற்றி இத்தனை பேர் இருந்தும் நல்ல உண்மையான உறவுகள் எனக்கென்று எவருமே என்னிடத்தில் இல்லையே. ஆபத்திற்கு தோள் கொடுக்கும் நல்ல நண்பர்கள் ஒருவரை கூட காணவில்லையே. இனி இந்த வஞ்சகமான உலகத்தில் யாரை நம்புவது என்று தெரியாமல் நீ இருட்டில் தடம் தெரியாமல் குழம்பி நின்று கொண்டிருந்தாயல்லவா? இனி இந்த கவலை உனக்கு வேண்டாம். உன்னுடைய மனதின் தேவைக்கேற்ப உனக்கு நல்ல ஒரு தூய்மையான நட்பினையும் எவ்வித எதிர்பார்ப்பும் இல்லாத நல்ல குடும்ப உறவுகளையும் உண்மையான கலப்படமில்லாத அன்பினை உன்னிடத்தில் மழையாக கொடுக்கக்கூடிய ஒரு உன்னதமான துணையையும் உன் வாழ்க்கையில் கிடைக்கும்படி இந்த ஈசன் நான் செய்யப் போகின்றேன். அது மட்டுமல்ல, இனிமேல் நீ புதிதாக செய்யப் போகின்ற உனது தொழில் முயற்சிகளும் ஏற்கனவே நீ நடத்தி கொண்டிருக்கின்ற தொழில்களும் இதுவரை இருந்ததை விட பல மடங்கு இன்னும் அபரிமிதமான முன்னேற்றம் அடையப் போகிறது. உன்னுடைய அன்றாட வேலைகளில் நீ தொட்டதெல்லாம் துலங்கும் அளவிற்கு நீ மாபெரும் வெற்றியை பெறுவாய். என் தங்கமே, உன்னை உயிராக நேசித்த ஒருவரின் உறவு பிரிதலை தாங்கிக் கொள்ள முடியாமலும் ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு இரவுகளும் நீ உனது மனதுக்குள் குமுறி குமுறி அழுது கொண்டிருக்கிறாயல்லவா? என் அன்பு பிள்ளையை, இருட்டில் நீ வடித்த அந்த கண்ணீருக்காக இந்த அப்பன் இப்போது ஒரு தீர்க்கமான முடிவினை எடுத்துவிட்டேன். நீ முழுமையாக ஒரு உறவை உனது ஆத்மார்த்தமாக காதலித்து நேசித்துவிட்டாய். எப்படியாவது அவர்கள் மீண்டும் என் வாழ்வில் கிடைத்துவிட மாட்டார்களா? அவர்கள் மட்டும்தானே எனக்கு வேண்டும் என்று அனலில் இட்ட புழுவைப் போல இப்பொழுது நீ அழுது துடித்துக் கொண்டிருக்கிறாய். அதனால் உன் வலியை காணச் சகிக்காத உனது அப்பன் உனக்காக ஒரு மாபெரும் நன்மையை செய்யும் முடிவை எடுத்துவிட்டேன். என் தங்கப் பிள்ளையே, நீ மனதார கேட்ட அந்த வாழ்க்கையை உனக்கு அப்படியே பரிபூரணமாக கொடுக்கலாம் என்று நான் முடிவு செய்திருக்கிறேன். ஆனால் என் தங்கப்பிள்ளை, இதற்காக ஒரு சிறு காரியத்தை எனக்காக நீ உறுதியோடு செய்ய வேண்டியிருக்கிறது. அது என்னவென்று தெரியுமா? இந்த அப்பன் சொல்வதை நீ முழு கவனத்தோடு ஒரு வார்த்தை கூட சிந்தாமல் கேட்க வேண்டும். முதலாவதாக நீ மிகவும் தைரியமாக இருக்க வேண்டும். இனி ஒரு துளி கண்ணீர் கூட உன் கண்களிலிருந்து சிந்தக்கூடாது. நீ அழவே கூடாது. நீ மனதளவில் ஒரு கண்ணாடி பாத்திரத்தைப் போல உடைந்து நொறுங்கிப்போய் இருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும். ஒவ்வொரு தருணமும் அப்பனே என் வாழ்க்கை இனி மாறவே மாறாதா? அப்பனே என் வாழ்க்கையில் ஒரு நல்லதே நடக்காதா? என் வாழ்க்கையை இந்த மரண வலியோடு நான் தனிமையிலேயே அனுபவித்துக் கொண்டிருக்க வேண்டுமா? இந்த துன்பங்கள் எனக்கு எதுவுமே தீராதா என்று எப்பொழுதும் நெஞ்சில் அடித்துக்கொண்டு புலம்பிக் கொண்டிருக்கிறாயல்லவா? என் அன்பு பிள்ளையே, அப்படி உன்னுடைய நாவினால் நீ ஒருபோதும் எக்காரணம் கொண்டும் இனி சொல்லவே கூடாது. நீ என்ன சொல்கிறாயோ, உனது ஆழ்மனம் எதை உச்சரிக்கிறதோ அதுதான் உன்னுடைய வாழ்க்கையிலும் பிரபஞ்சத்தால் நடத்தி காட்டப்படும். என் தங்கமே, இனி ஒருபோதும் எதிர்மறையாக நீ எந்த ஒரு விஷயத்தையும் நினைக்கவும் கூடாது. எதிர்மறையான தகுதியற்ற வார்த்தைகளை உனக்குள்ளேயே நீ பேசிக்கொள்ளவும் கூடாது. முதலில் நீ இதுபோன்று அவநம்பிக்கையோடு புலம்புவதையெல்லாம் உடனடியாக நிறுத்தி சுக்குநூறாக உடைத்தெறிய வேண்டும். இன்றைய நன்னாளிலிருந்து நீ ஒரு மாபெரும் முடிவை உன் நெஞ்சில் உறுதியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். கைலாய நாதனான இந்த அப்பன் உனக்கு இதனை ஒரு சத்திய வாக்காகவே சொல்கிறேன். இன்றைய தினத்திலிருந்து எண்ணி சரியாக 7 நாட்களுக்கு அதிகாலையிலோ அல்லது மாலை நேரத்திலோ வீட்டில் தீபமேற்றி என்னை நீ முழுமையாக வழிபடும் பொழுது நீ எதை உன்னுடைய நாவினால் என்னிடத்தில் சொல்கிறாயோ அதை உனக்கு அந்த 7 நாட்களிலேயே நான் நடத்தி கொடுப்பேன் என்பதை நீ எவ்வித சந்தேகமும் இன்றி முழுமையாக நம்ப வேண்டும். இந்த அப்பன் சொல்வதை நீ மிக கவனமாக கேட்டு நீ என்னிடத்தில் ஆழமாக என்ன கேட்கிறாயோ அதை நான் உனக்கு நிச்சயமாக நடத்தி கொடுத்து உன் வாழ்க்கையில் அந்த சந்தோஷத்தை நிரந்தரமாக இருக்கச் செய்வேன் என்பதை நீ உனது நினைவில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். இனி வரக்கூடிய அந்த 7 நாட்களில் இது எனக்கு நடக்காது, இது எனக்கு கிடைக்காது, எனக்கு அவ்வளவுதான் என்னுடைய வாழ்க்கை முடிந்துவிட்டது, அவ்வளவுதான் என் வாழ்க்கை அப்படியே நாசமாகச் சென்று விட்டது, இனிமேல் எனக்கு ஆதரவாக யாருமே இல்லை, என் வாழ்க்கையில் ஏமாற்றம் மட்டும்தான் எனக்கு கிடைக்கும் என்று உன்னை நீயே தாழ்த்திச் சொல்லிக் கொண்டிருந்தால் உனக்கு அதே போல எதிர்மறையாகத்தான் நடக்கும். அப்படி ஒருபோதும் பேசிவிடாதே. அதற்கு பதிலாக, என் வாழ்க்கையில் எனக்கான நன்மைகள் தேடி வந்துவிட்டன, என் வாழ்க்கை மிக உயரமாகப் போகிறது, என் வாழ்க்கை மாபெரும் வெற்றியாக இருக்கப் போகிறது, என் வாழ்க்கை எல்லையில்லா மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறது, எனக்கு இருந்த தீராத கடன் பிரச்சனைகள் எல்லாம் இன்றோடு தீரப்போகிறது, என் இல்லத்தில் வற்றாத செல்வம் பெருகப் போகிறது, எனக்கு குழந்தை வரம் சீக்கிரமாகவே கிடைக்கப் போகிறது, அதைப்போல எனக்காக என் உன்னதமான உறவு என்னை தேடி வரப்போகிறது, என்னிடம் முகம் கொடுத்து பேசாத உறவுகள் எல்லாம் தாங்களாகவே வந்து என்னிடம் அன்பு பாராட்டி பேசப் போகிறார்கள் என்று நம்பிக்கையோடு உச்சரிக்க வேண்டும். இப்படி உன்னுடைய வார்த்தைகளும் உனது ஆழமான எண்ணங்களும் எப்போதும் உனக்கு அளப்பரிய சந்தோஷத்தை கொடுக்கும்படி வரக்கூடிய இந்த 7 நாட்களுக்கு நீ இப்படித்தான் நேர்மறையாக பேச வேண்டும். உன்னால் சத்தமாக பேச முடியவில்லை என்றாலும் மனதால் நீ இப்படித்தான் ஆழமாக நினைத்து அது நடந்து விட்டதைப் போல பெருமகிழ்ச்சி அடைந்து சந்தோஷப்பட வேண்டும். அதைத்தான் நான் உனக்கு ஆணித்தரமான சத்திய வாக்காக சொல்லுகிறேன். இந்த மாபெரும் பிரபஞ்சத்தின் அதிபதியான நான் உனக்கு தரும் இந்த நேர்மறையான எண்ணமானது
உனக்கு முழுமனதோடு கடுகளவும் சந்தேகமின்றி இருக்க வேண்டும். வரவிருக்கும் இந்த 7 நாட்களில் நீ எதையெல்லாம் முழுமையாக நம்பி பேசுகிறாயோ அதையெல்லாம் நான் உனக்கு நிச்சயமாக எந்த தடையுமின்றி நடத்தி கொடுப்பேன். என் தங்கப்பிள்ளையே, இருளை விலக்கி ஒளியை நோக்கி பேசுவதற்கு நீ தயாராகிவிட்டாயா? உன் மனதில் அந்த மாபெரும் வெற்றியினை நினைப்பதற்கு நீ தயாராகிவிட்டாயா? இப்பொழுது கைலாயநாதனான இந்த அப்பனும் உனக்காக உனது ஆசைகளை நிறைவேற்ற தயாராகிவிட்டேன். என் அன்பு பிள்ளையே, அகிலத்தை படைத்த நான் சொல்லுகின்ற வாக்கு உனக்கு முழுமையாக பொருந்தும் என்பதை நீ முதலில் ஆழமாக உணர்ந்து கொள். நான் சொல்வது ஒன்று செய்வது ஒன்று என்று மாற்றி மாற்றி மனிதர்களைப் போல சூழ்ச்சி செய்ய மாட்டேன். ஈசனின் வாக்கு என்றுமே பொய்க்காது. நான் சொல்வது போல இந்த 7 நாட்களும் நீ சரியாக கடைபிடித்துவிட்டால் உனக்கு நிச்சயமாக நான் சொன்னபடி அனைத்தையுமே பரிபூர்ணமாக நடத்தி கொடுப்பேன். அதற்கு இந்த ஈசன் நான் தயாராக இருக்கிறேன். இந்த 7 நாட்களுக்கு இதை முழுமையாகச் செய்ய நீ தயாராக இருக்கிறாயா என்று நான் உன்னை பார்த்து கேட்கிறேன். நீ தயாராக இருக்கிறாய் என்றால் தயாராக இருக்கிறேன் அப்பனே, என் ஈசனே என்று உன்னுடைய மனதிற்குள் உறுதியாக நினைத்துக்கொள். என் தங்கப்பிள்ளையே, இந்த அப்பனுக்கு நீ செய்ய வேண்டியதை முழுமையான அசைக்க முடியாத நம்பிக்கையோடும் மிக தூய்மையான நல்ல எண்ணத்தோடும் நீ உனது வேண்டுதல்களை என் பாதங்களில் வைத்து நன்றாக மனமுருகி வழிபட வேண்டும். என் அன்பு பிள்ளையே, என் சந்நிதியில் நீ சில விஷயங்களை கண்டிப்பாகச் செய்யக்கூடாது, சில வார்த்தைகளை உச்சரிக்கக்கூடாது. அதையும் நான் உன்னிடத்திலே இப்பொழுதே தெளிவாகச் சொல்லிவிடுகின்றேன். நான் இப்பொழுது நன்றாக வாழப்போகிறேன் என்று கண்ணீர் மல்க அழுது கொண்டு நீ சொல்லக்கூடாது. எனக்கு அதெல்லாம் கிடைத்துவிடும் என்று ஏக்கத்தில் அழுது கொண்டு சொல்லக்கூடாது. நீ சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் முழுமையான நேர்மறை ஆற்றலோடு சொல்ல வேண்டும். உடைந்த மனதோடு அல்ல, முழு மனதோடு நிம்மதியாகச் சொல்ல வேண்டும். அத்தோடு முகத்தில் ஒரு தெய்வீக புன்னகையோடு உன்னுடைய மனதில் உனக்கு தேவையான ஒரு விஷயத்தை நினைத்து நீ நினைத்தது அந்த நொடியே உனக்கு கிடைத்துவிட்டால் உனது மனம் எப்படி எல்லையில்லாமல் சந்தோஷப்படுமோ அப்படியே அந்த சந்தோஷத்தை இப்பொழுதே உணர்ந்து பெருமகிழ்ச்சி அடைந்துதான் அதை சொல்ல வேண்டும். உனக்கு அந்த வரம் கிடைத்துவிட்டது என்றே நீ நம்ப வேண்டும். அப்பொழுதுதான் உன்னுடைய மனதில் இருக்கும் அத்தனை குழப்பங்களும் முதலில் விலகி ஓடும். உன்னுடைய வாழ்க்கையின் குறைகள் அனைத்தும் நிவர்த்தியாகும். உன்னை வாட்டும் உன் கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை விட்டு நிரந்தரமாக விலகிச் சென்றுவிடும். உன்னுடைய மனது ஒரு தெளிந்த நீரோடையைப் போல அமைதியாக இருக்கும் பொழுது மட்டுமே நீ இந்த வேண்டுதலை செய்ய வேண்டும். அப்படி நீ முழு நம்பிக்கையோடு செய்தால் நீ கேட்ட இவை அனைத்தும் உனக்கு உடனடியாக கிடைக்கும். அதை எப்படி சரியான பாதையில் உன்னிடம் கொண்டு சேர்க்க வேண்டுமோ, உன்னை எப்படி சரியான பாதையில் பயணிக்க வைக்க வேண்டுமோ அதை நான் பார்த்துக் கொள்கிறேன். ஆனால் உலகத்தையே ஆளும் நான் என்னதான் உனக்கு தேவையான அனைத்தையும் உன் கண்ணெதிரே கொண்டு வந்து மலை போல கொடுத்தாலும் நீ எப்பொழுதும் அழுது கொண்டும் கடந்த காலத்தை நினைத்து கவலைப்பட்டு கொண்டும் வீணாக கஷ்டப்பட்டு கொண்டும் இருந்தால் நான் கொடுக்கக்கூடிய அந்த உன்னதமான பரிசினை உன்னால் சரியாக அனுபவிக்க முடியாது என்று இந்த திருவாக்கின் மூலமாக உனக்கு நான் ஆணித்தரமாக சொல்லிக் கொள்கிறேன். என்னுடைய ஒவ்வொரு பிள்ளைக்கும் நான் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டு இருப்பது இதைத்தான். எப்பொழுதும் இதை உனது நினைவில் அழியாமல் வைத்துக் கொள்ள வேண்டும். என் தங்கப்பிள்ளையே, உனக்காகவும் உன்னுடைய எதிர்கால நன்மைக்காகவும் நீ சிந்திய கண்ணீருக்காகவும் நீ பட்ட கஷ்டத்திற்காகவும் உன்னுடன் இருக்கக்கூடிய எந்த உறவுகளும் உனக்கு ஓடி வந்து உதவ வரவில்லை என்றாலும் அனாதையாக நீ நிற்கவில்லை. அகிலத்தை காக்கும் உன்னப்பன் இந்த சிவபெருமான் நான் இருக்கிறேன். நீ என்னை முழுமையாக நம்பு. நான் உனக்காக உனது துயரங்களை துடைக்க ஓடி வருவேன். எனக்காக ஒவ்வொரு நாளும் சிறு அகல் தீபத்தை ஏற்றி மாலை நேரத்தில் பக்தியோடு வழிபடுகிறாய் அல்லவா? அந்த தூய்மையான நல்ல உள்ளத்திற்காகத்தான் நான் உன் உன்னதமான உறவாக இருந்து உன்னுடைய அப்பனாக இருந்து என்னுடைய குழந்தை அழுது கொண்டிருக்கிறதே, இந்த குழந்தைக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இந்த அப்பன் பார்த்து செய்கின்றேன். நான் உனக்காக வருகிறேன் என்று வெறுமனே வார்த்தையாக சொல்லிவிட்டு வராமல் மட்டும் இருந்துவிட மாட்டேன். என் தங்கமே, சிவபெருமான் நான் வருகிறேன் என்று சொன்னால் எப்பேற்பட்ட தடைகள் இருந்தாலும் அகிலமே எதிர்த்து நின்றாலும் கண்டிப்பாக உனக்காக நான் வருவேன். நான் நேரில் வந்து உன்னுடைய வாழ்க்கையில் உள்ள தடைகளை உடைத்து உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக எந்த குறையுமின்றி முடித்துக் கொடுப்பேன் என்பதை நீ நம்ப வேண்டும். இந்த அப்பன் சொன்ன விஷயங்களை எல்லாம் நினைவில் வைத்துக்கொண்டு நான் சொல்லியபடியே நீ நம்பிக்கையோடு செய்ய வேண்டும். நீ கட்டாயமாக இதை தவறாமல் கடைபிடித்தால் உனக்கான மாபெரும் நன்மைகள் எல்லாம் உன் இல்லத்தை தேடி வரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் ஒரு துளி சந்தேகமும் கிடையாது. இந்த அப்பன் உன்னுடைய உள்ளத்தையும் உன்னுடைய இல்லத்தையும் சந்தோஷ கடலில் ஆழ்த்தி பார்ப்பேன். என் தங்கப்பிள்ளையே, அப்பன் சொல்வதை செய்ய தயாராகிவிட்டாயா? இன்றிலிருந்து நீ உனது புதிய வாழ்க்கையை தொடங்கிவிடு. அப்படி தொடங்கி தொடர்ந்து 7 நாட்களுக்கு இந்த அப்பனுக்கு நீ தூய்மையான அகல் தீபத்தை ஏற்றி மாலை நேரங்களில் நீ தவறாமல் வழிபாடு செய்ய வேண்டும். அதிலும் ஒரு முறை இருக்கிறது. உன்னுடைய இல்லத்திற்கு வெளியே வாசலில் அகல் தீபத்தை ஏற்றி வைத்த பிறகுதான் உன் இல்லத்தின் உள்ளே பூஜை அறையில் நீ தீபம் ஏற்ற வேண்டும். ஏனென்றால் எந்த தீய சக்தியும் உன்னை நெருங்காமல் இந்த அப்பன்தான் உன் இல்லத்தின் வாசலில் நின்று காவல் காத்துக் கொண்டிருக்கிறேன். எப்பொழுதும் என்னை உனது இல்லத்தின் உள்ளே அழைக்க வேண்டுமென்றால் வெளியே வாசலில் காத்து நிற்கும் என்னை கற்பூர தீப ஆரத்தி காட்டி உள்ளே வா அப்பனே, என் ஈசனே,
என் அடியொற்றிப் பின்னால் வாருங்கள், என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீராத பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வையுங்கள் என்று அன்போடு கண்டிப்பாக நீ என்னை அழைக்க வேண்டும். உன் இல்லத்தின் வாசலில் இருந்து என்னை அன்போடு வரவைத்து உனக்கு என்னென்ன பிரச்சனைகள் மனதை அழுத்துகிறதோ அதை அனைத்தையும் ஒரு குழந்தையைப் போல என்னிடத்திலே தயங்காமல் சொல்லி நீ என்னை அழைத்து வர வேண்டும். அப்படி நீ மனமுருகிச் செய்தாயானால் உன் வாழ்க்கை நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உயரும். உனக்கு நிரந்தரமான சந்தோஷம் நிலைக்கும். இனி உன் வாழ்வில் ஒவ்வொரு தருணமும் உனக்கு மாபெரும் வெற்றிதான். என் தங்கப்பிள்ளையே, ஒருவேளை நான் உனக்குச் சொல்லும் சில சூக்ஷ்மமான விஷயங்கள் உனக்கு புரியவில்லை என்றாலும் நீ கவலைப்பட வேண்டாம். நீ உன்னுடைய தூய்மையான பிரார்த்தனைகளை மட்டும் செய்துவிடு. என்னிடம் சரணடைந்து மனமுருகி பிரார்த்தனை செய்துவிடு. அப்போது நீ நினைத்த உனக்கு தேவையான அனைத்தையும் நான் உனக்காக கொண்டு வந்து கொடுத்து விடுவேன். ஆனால் கண்ணீர் சிந்திக்கொண்டு எந்த ஒரு நல்ல காரியத்தையும் இனி நீ செய்யாதே. நீ செய்ய நினைக்கும் ஒவ்வொரு செயலிலும் இந்த ஈசனை மனதில் நிறுத்திக் கொண்டு சிவனே துணை என்று மிகவும் தைரியமாகச் செய். இதை மட்டும் நீ தவறாமல் செய்துவிட்டால் போதும். உன் வாழ்க்கையில் மலைபோல பயமுறுத்தும் அனைத்து பிரச்சனைகளையும் நான் பணிபோல தீர்த்து கொடுப்பேன். என் தங்கமே, அதனால் இனி நீ கடந்த காலத்தையோ அல்லது எதிர்காலத்தையோ நினைத்து வருத்தப்பட வேண்டிய எந்த அவசியமும் உனக்கு இல்லை. இந்த அப்பனை உனது சிவபெருமானை நினைத்து எப்பொழுதும் முகத்தில் புன்னகையோடும் மனதிற்குள் ஆழ்ந்த அமைதியோடும் நிம்மதியுடனும் நீ வாழ வேண்டும். இனி உனக்கு எத்தனை புதிய கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை துயரங்கள் உன்னை அச்சுறுத்தினாலும் அதையெல்லாம் மிக எளிமையாகச் சிரித்துக்கொண்டே கடந்து வரவும் அதை எதிர்த்து போராடி ஜெயித்து வரவும் அதற்கான அத்தனை அபாரமான திறன்களையும் நானே உனக்கு கொடுக்கப் போகின்றேன். உன் வாழ்க்கையில் உனக்கு தேவையான மிகப்பெரிய நம்பிக்கையையும் எதற்கும் அஞ்சாத துணிச்சலையும் சிங்கத்தின் தைரியத்தையும் இந்த ஈசன் நானே கொண்டு வந்து கொடுக்கப் போகிறேன். அது மட்டுமல்ல, நீ இன்னொரு மிக முக்கியமான விஷயத்தையும் உனக்குள்ளே பழக்கிக் கொள்ள வேண்டும். அது என்ன தெரியுமா? உன்னிடத்திலே எப்பொழுதும் தெய்வீகமான புன்னகையையும் ஆழமான மௌனத்தையும் நீ ஒரு கவசமாக வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் உலகில் உள்ள பல கடினமான பிரச்சனைகளையெல்லாம் சுலபமாக கடந்து வருவதற்கு இந்த இரண்டுமே உனக்கு மாபெரும் ஆயுதங்களாக பயன்படப் போகிறது. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய இதழோரத்தில் பூக்கும் அழகான புன்னகை என்பது பல உக்கிரமான பிரச்சனைகளை முளைவிடும் முன்பே உனக்கு தீர்த்து வைக்கும். அதே சமயத்தில் உன்னுடைய தீர்க்கமான மௌனம் என்பது பல வீணான பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்து ஒரு இரும்புச் சுவர் போல செயல்படும். சரியான இடத்தில் தர்க்கம் செய்யாமல் நீ சிரித்துவிட்டாலே சில பெரிய பிரச்சனைகளெல்லாம் காணாமல் போய்விடும். உன் முகத்தில் இருக்கின்ற அந்த தெளிவான புன்னகை எதிராளியின் ஒட்டுமொத்த வக்கிர மனநிலையும் மாற்றிவிடும். அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய வீண் தர்க்கங்களை சமாளிப்பதற்கும் அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும் பயன்படுத்து. உன்னை சீண்டி பார்ப்பவர்களுக்கும் உன்னை தீண்டி கோபமடையச் செய்து வேடிக்கை பார்க்க நினைப்பவர்களுக்கும் பதிலடி கொடுக்க இந்த மௌனமே சிறந்த ஆயுதம். எல்லாவற்றையும் தாண்டி உன்னுடைய இலக்கு என்னவோ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ கவனமாகச் செய்து கொண்டு விமர்சனங்களை சட்டை செய்யாமல் மௌனமாக நடந்து கடந்து சென்றுவிட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து காலடியில் விழுந்துவிடும். அதனால் இந்த மௌனம் புன்னகை இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் சரியாக பயன்படுத்த வேண்டும் என்பதை ஒருபோதும் மறந்துவிடாதே. என் செல்ல குழந்தையே, இந்த பூலோக வாழ்க்கையில் வெற்றியும் சரி தோல்வியும் சரி யாருக்கும் நிரந்தரம் கிடையாது. இது சுழன்று கொண்டே இருக்கும் காலச்சக்கரம். ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் மிகச் சிறப்பாக நேர்மையாக நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு சோதனைகளும் போராட்டங்களும் சற்று அதிகமாகத்தான் இருக்கும். நெருப்பில் சுடச்சுடத்தான் தங்கம் மிளிரும். அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டுமென்றால் அதில் உனக்கு மாபெரும் வெற்றி கிடைக்க வேண்டும் அல்லவா? அப்படிப்பட்ட நிலையான வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது. உன்னுடைய நீண்ட கால போராட்டங்கள் எல்லாம் இன்றோடு நல்லபடியாக முடிவுக்கு வரப்போகிறது. இனிமேல் நீ வெற்றியின் ஒவ்வொரு படிக்கட்டிலும் கம்பீரமாக ஏறப்போகின்றாய். ஒவ்வொரு படியையும் சுலபமாக கடந்து நீ உனக்கான மாபெரும் வெற்றியை அடைந்து யாருமே தொட முடியாத உச்சத்தில் ஒரு ராஜாவைப் போல ராணியைப் போல அமரப்போகிறாய் என்பதை மட்டும் எந்நாளும் மறந்துவிடாதே. என் செல்ல குழந்தையே, இதுவரை உன் வாழ்க்கையில் எதையெல்லாம் வேண்டும் என்று தேடி தேடி நீ அலைந்து சென்றாயோ, எந்த உறவு வேண்டும் என்று ஏங்கித் தவித்தாயோ, அதுவெல்லாம் இனி உன்னை தேடி உன் வாசலுக்கு வரத்தான் போகிறது. நீ கற்பனையில் எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய எதிர்கால வாழ்க்கை இனி மிக அற்புதமாக அமையத்தான் போகிறது. உன் தலையெழுத்தை அப்படி மாற்றி அமைக்க வேண்டியது உன்னை பெற்ற உன்னுடைய அப்பனின் முழு பொறுப்பு என்பதை உனது நினைவில் ஆழமாக வைத்துக்கொள். உன்னை சூழ்ந்திருக்கும் அந்த இருண்ட சூழ்நிலைகளை எல்லாம் ஒளியாக மாற்றி அமைத்துவிட்டு அதை காத்து நிற்கும் அசுரச் சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகிறேன். என் அன்பு குழந்தைக்கு இந்த சிவபெருமானின் பரிபூரண ஆசீர்வாதங்களும் எல்லையற்ற அன்பும் பாதுகாக்கும் மாபெரும் துணையும் என்றென்றைக்கும் எக்காலத்திற்கும் முழுமையாக கிடைத்துக் கொண்டே இருக்கும். ஓம் நம சிவாய. என் அன்பான சிவசொந்தங்களே, அண்டசராசரங்களையும் காக்கும் அந்த பரம்பொருளின் இந்த திவ்யமான வாக்கு இன்று உங்களை தேடி வந்திருக்கிறது என்றால் இது தற்செயலானதல்ல. அந்த ஈசனின் மாபெரும் கருணை. உங்களின் வலிகள் தீரவும் உங்களின் வேண்டுதல்கள் பலிக்கவும் இந்த ஆதிசிவனின் அருளாசி எப்பொழுதும் உங்களுக்கு துணையாக இருக்கும். இந்த தெய்வீகமான பதிவு உங்கள் மனதிற்கு அமைதியையும் நம்பிக்கையையும் கொடுத்திருந்தால்
தயவு செய்து நமது சிவனை போற்றி வலையொலி அலைவரிசையில் இணைந்து நமது சிவ குடும்பத்தின் ஒரு அங்கமாக மாறுங்கள். இந்த காணொளிக்கு உங்கள் விருப்பத்தை தெரிவித்து மனக்கவலையில் இருக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதை பகிர்ந்து அவர்களின் வாழ்க்கையிலும் ஈசனின் ஒளியை ஏற்றுங்கள். இந்த ஈசனின் வாக்கு உங்கள் வாழ்வில் எந்த அளவுக்கு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறது என்பதை கீழேயுள்ள கருத்து பெட்டியில் ஓம் நமசிவாய என்றோ அல்லது சிவனே போற்றி என்றோ பதிவிட்டு எம்பெருமானின் முழுமையான அருளைப் பெறுங்கள். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.